வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 2 டிசம்பர் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். அதாவது தேர்ட் கன்சிக்யூட்டிவ் செஷனாக மார்க்கெட் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது நீங்கள் வந்து 26,000 வந்து பிரேக் பண்ணிட்டு பட் 26,000க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இந்த லாஸ்ட் 6 மந்த் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒவ்வொரு ஹையும் வந்து பிரேக் பண்ணிட்டு நான் ஸ்டாப்பாக போக கிடையாது. இந்த லாஸ்ட் 6 மந்த் இல்லை, மோர் தென் 1 இயராகவே வந்து ஹை பிரேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு 2 நாளைக்கு போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு லோ வருது. அங்கிருந்து தான் மறுபடியும் வந்து அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்குது. இது வந்து லாஸ்ட் 6 மந்த் என்ன ஆச்சு, எவ்வளோ தூரம் போச்சு, மறுபடியும் எவ்வளோ இறங்குச்சு, மறுபடியும் எவ்வளோ போச்சு, எவ்வளோ இறங்குச்சு அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது இது வந்து அந்த சேனல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேனல் பேட்டர்னில் இப்போ இறங்குச்சு அப்படின்னா எது வரையும் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா எது வரையும் போகலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு, ஈவெண்ட்டு, இது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம். அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். டவ் வந்து நியர்லி 1% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.38% அண்ட் S&P 500 0.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸும் பார்க்கும்போது ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் இல்லை. ஓகேங்களா. இன்னைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்க்கும்போது அதாவது ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 70 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதாவது 26,135 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். அதாவது மார்க்கெட் இன்னைக்கு வந்து ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் எங்கேயுமே கொடுக்க கிடையாது. ரொம்பவும் ஓவர் சைலண்டாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி மாதிரியே இல்லை. ஆப்ஷனில் வந்து பார்க்கும்போது ப்ரீமியம் தான் அதிகமாக வந்து மெல்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. அதாவது அடுத்த மணியோடைய ப்ரீமியம் வந்து பார்க்கும்போது ஒரு 12:30 1 o'clock வந்து பார்க்கும்போது கூட ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் அந்த 60 பாயிண்ட்ஸ் அப்படியே வந்து மெல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் இல்லை நிஃப்டியை பொறுத்தவரையும். பட் காலையிலேயே வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹெவியாக இருந்துச்சு. அதாவது பர்டிகுலராக வந்து 26,150 26,200 காலில். ஸோ 26,100 பிரேக் பண்ணும்போது 26,100 கால்லேயே வந்து ஹெவியாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. இன்னைக்கு ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ் 503 பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து க்ளோஸ் ஆகுது. 0.59%. 85,138 செட்டில் ஆகுது. நிஃப்டி 143 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 0.55%. 26,032 வந்து செட்டில் இருக்குது. இன்னைக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஈச் 0.5% டவுன் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து இருக்கிற எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது 0.5% to 1% வரையும் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கடுத்து வந்து ருப்பி. இந்த ருப்பி வந்து இன்னைக்கு அதாவது 90 டச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் ஆயிருக்குது. 89.95 வந்து மார்க் பண்ணிக்குது. அது ஆல் டைம் லோ வந்து ருப்பி வந்து மார்க் பண்ணிக்குது. ஃபைனலாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 89.87 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா. இந்த ருப்பி வந்து என்னைக்கு வந்து அப்ரிசியேட் ஆகிட்டு அட்லீஸ்ட் ஒரு 85 வருதோ அன்னைக்கு தான் நம்ம மார்க்கெட் வந்து ஒரு ஹெல்த்தியாக ஏறும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா. ருப்பி வந்து எவ்ரிடே நியூ ரெக்கார்டு லோ வந்து மார்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது யூஎஸ் வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு நைட்டு 2 PM அதாவது ஈஸ்டர்ன் டைமுக்கு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 o'clock மிட் நைட்டு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டு இருக்கலாம் அப்படின்னா என்னுடைய கெஸ் என்னன்னா ஃபெட் சேர்பர்சன் அவருடைய பீரியட் வந்து கம்மிங் மார்ச் மந்த் வந்து முடியுது. அதாவது ஜெரோம் பவுலுடைய பீரியடு கம்மிங் மார்ச் மந்த் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ஃபெட் சேர்பர்சன் யாரு அப்படிங்கிற நேம் வந்து மோஸ்ட்லி அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். மற்றபடி வேற என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாருன்னு தெரியல. ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்க்கும்போது நமூரா இவங்க வந்து என்ன நிஃப்டியோடைய டார்கெட் கொடுத்துருக்குறாங்கன்னா 2026 வந்து கரண்ட் ரேட்ல இருந்து 12 to 13% இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 29,300க்கு நிஃப்டி வரும். 2026 எண்டில் நிஃப்டி 29,300 வந்து மார்க் பண்ணோம் அப்படின்னு நமூரா அப்படிங்கிற கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. எல்லாமே ஃபோர்காஸ்ட் எல்லாம் தான் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் அவங்க ஃபோர்காஸ்ட் கொடுத்துருந்தாங்க 30,000 2026. நமூரா வந்து 29,300. ஸோ எல்லா கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சியும் வந்து அப்கிரேட் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட்
எஃப்ஐஸ் வந்து யாராவது சொன்னாதான், ஏப்பா நிஃப்டி வந்து 30,000 டார்கெட் சொல்றாங்க, வித்தது போதும் இனிமேல் வாங்குங்க அப்படின்னு எஃப்ஐஸ் கிட்ட சொன்னாதான் மார்க்கெட்டுக்கு ஏறும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. there is no proposal to ரைஸ் எஃப்டிஐ லிமிட் இன் பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பப்ளிக் செக்டார் பேங்க்ல வந்து எஃப்டிஐ லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இன்னைக்கு நியர்லி 7% டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிடுது. அது எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன். பஜாஜ் ஃபினான்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 2% ஸ்டேக் வந்து செல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 16 crore ஷேர்ஸ் வந்து நீங்கள் வந்து 95 rupeesக்கு வந்து செல் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க டிஸ்கவுண்ட்டில். ஸோ அதனால் வந்து 7% டவுன் வந்து க்ளோஸ் இருக்குது. ஓகேங்களா? வேறு முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா Brent crude $64 per barrel இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 99.48 இருக்குது. கோல்டு வந்து 6 வீக் ஹையை வந்து டச் பண்ணிக்குது 4,239. அதாவது நான் எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன், கோல்டு டாலர் ட்ராப் பண்ணி சொல்லியிருந்தேன். 4,250 to $60 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அது பிரேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை வந்து ஹிட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். பட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது $4,190 நியர்லி இருக்குது. அதாவது $50-60 வந்து டவுன் ஆயிருக்குது. அதை சார்ட்டில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு வந்து பார்க்கும்போது 4.09 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகேங்களா? வேற என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னா எதுவும் இல்லை. ஈவெண்ட்டு எது சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் வந்து 50 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் 6 month டேட்டாவை நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜூன் எண்டில் வந்து நிஃப்டியோடைய ஹை என்ன மார்க் பண்ணிச்சு அப்படின்னா 25,600. ஓகேங்களா? 25,600 இருந்து ஒரு ஃபால் வந்துச்சு. ஆகஸ்ட்டில் வந்து என்ன லோ வந்துச்சு அப்படின்னா 24,400. ஸோ 1,200 பாயிண்ட் டவுன் ஆயிருக்குது. மறுபடியும் 24,400 பவுன்ஸ் ஆனது 25,200. மறுபடியும் அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் 24,500. ஓகேங்களா? செப்டம்பரில் 25,400 மார்க் பண்ணிட்டு மறுபடியும் வந்து செப்டம்பர் எண்டில் 24,600 லோ வந்துருக்குது. அந்த செப்டம்பர் எண்டில் 24,600 ஸ்டார்ட் ஆனது 26,100 வந்துச்சு. ஓகேங்களா? நான் ஸ்டாப்பாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 1,400 பாயிண்ட்ஸ் 1,500 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அங்கேருந்து மறுபடியும் வந்து 25,300 வந்துச்சு. ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து 600 பாயிண்ட் அடிச்சு காட்டினாங்க. 25,300 வந்துச்சு. ஸோ இந்த 25,300 பாட்டம் அவுட் ஆனது இப்போ வந்து 26,300 வந்துருக்குது. அதாவது லாஸ்ட் வீக்கு வந்த ஹை, ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிடுது 26,310. இப்போ வந்து 26,000 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹைலேருந்து 300 பாயிண்ட்ஸ் இறங்கிடுது. ஒருவேளை இந்த சேனல் பேட்டர்ன் படி இப்போ நிஃப்டி இறங்குச்சு அப்படின்னா எது வரையும் வரலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,750 850 வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அந்த சேனல் பேட்டர்ன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு வேளை பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 26,300 வந்து பிரேக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டைமும் நிஃப்டி வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர், மறுபடியும் ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ இப்படி தான், அதான் ஒரு பந்தை தூக்கி கீழே போட்டோம் அப்படின்னா எப்படி அப்படி அடிச்சு மேலே வருது பார்த்தீங்களா? அது மாதிரி தான் வந்து நிஃப்டி வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ன்னு சொல்ல முடியாது, ரீசெண்ட் மந்த்தாக அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் வந்து மாறணும். ஒன்லி ப்ரீவியஸ் வந்த ஹையை இன்னைக்கு பிரேக் பண்ணோம், இன்னைக்கு வந்த ஹையை நாளைக்கு பிரேக் பண்ணோம், இப்படியே கண்டினியூவாக போகணும் அப்படின்னா அது வந்து எஃப்ஐஸோட கையில் தான் இருக்குது. எஃப்ஐஸ் வந்து டெய்லி பை பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நிஃப்டி வந்து, அதாவது ரிட்டர்னே வராது, ஒரு செல்லிங் ப்ரெஷரே வராது. பேர்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க. பேர்ஸுங்கெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறாங்களா அப்படின்னு தொலைவர டைம் வந்துடும். அந்த மாதிரியான மார்க்கெட்டு நான் ஒரே ஒரு டைம் தான் நான் பார்த்துருக்குறேன் எனக்கு தெரிஞ்சு. எப்போ அப்படின்னா 2005 2008 ஃபர்ஸ்ட்ல, அதாவது 2008-20 அன்னைக்கே வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு. ஸோ இந்த 2005 to 2007 எண்டு வரையும் அப்படிதான் இருந்துச்சு. எவ்ரிடே ஆல் டைம் ஹைவே வந்து பிரேக் பண்ணிட்டு போவோம். அப்போல்லாம் வந்து அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா பேர்ஸே மார்க்கெட்டில் இல்லை. மார்க்கெட்டு இறங்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. மார்க்கெட் டவுனில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து அது வட்டி முதலுமா சேர்ந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகும். அந்த மாதிரியான மார்க்கெட் வந்து இப்போ நான் பார்த்து ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான மார்க்கெட்டுலாம் இப்போ வருமா அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ இருக்கிற மார்க்கெட்டை பொறுத்த வரையும் இப்படி தான் வருது.
ஓகேங்களா? இப்போ 25,750 to 850ல ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் டெக்னிக்கல்ல என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ நாளைக்கு அதாவது வெனஸ்டே நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். சென்செக்ஸ் உடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரையும் அதாவது ஓவராலாக வந்து பார்க்கும்போது கால் சைடு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா 85,500 காலில். ஸோ இது நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஓவராலாக வந்து கால் சைடு அதிகமாக இருக்கனால நம்ம வந்து ஹையர் லெவலில் கான்சியஸாக இருக்கிறது பெட்டர். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது கோல்டுடைய டாலர். இப்போ நான் எஸ்டர்டே இந்த லைன்லாம் போட்டிருந்தேன். 4,250 $60 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறத பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சு அப்படின்னா $4,380 வந்து ப்ரீவியஸ் அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது என்ன அப்படின்னா இங்கே ஒரு பேரிஸ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்குது பார்த்தீங்களா? அதாவது என்னைக்கு அப்படின்னா October 21 அன்னைக்கு கிட்டத்தட்ட $230 டவுன் ஆயிருக்குது. அந்த $230 அந்த பாடியோடைய 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கும்போது $4,250. ஸோ இப்போ வந்து $4,200 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து $4,250 மேலே போச்சுன்னா கோல்டு வந்து நல்லாவே ஏறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நிஃப்டி, அதாவது இந்த நிஃப்டி நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஹையும் வந்து மார்க் பண்ணிட்டு 25,600 மார்க் பண்ணிட்டு 24,400, 25,200, 24,500, 25,400, 24,600, 26,100, 25,300, அகைன் 26,300. இப்போ வந்து 26,032 இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நிஃப்டி வந்து மார்க் பண்ணிட்டு இருக்குது இந்த ரீசெண்டாக இந்த 6 மந்த்தாக. இப்போ இந்த சேனல் பேட்டர்ன் படி ஒரு வேளை இறங்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ இருக்குது, இதுக்கு ஒரு சேனல் போட்டோம் அப்படின்னா இதுதான், அப்படிங்கும்போது இதுதான் சப்போர்ட். இந்த இடத்துக்கு வரலாம் 25,850 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரலாம். ஓகேங்களா? சப்போஸ் இதுக்கு கீழே வருது அப்படின்னா 25,700. ஸோ இங்கே வந்துட்டு மறுபடியும் இப்போ மேலே போகுது அப்படின்னா ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹையை வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஓவராலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சது. இப்போ நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், இதை வந்து நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா வீடியோக்கு எடிட்டிங்க்கு. ஓகே, இப்போ வெனஸ்டே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நான் வந்து 1 hour கேண்டலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸாக இருக்கிற லைன்ஸ் எல்லாமே நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1 hour கேண்டலில் 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,975 அரௌண்டு. ஸோ இன்னைக்கு அந்த ரேஞ்சு தான் வந்துருக்குது. ஸோ 25,975க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 25,900 வரையும் வரலாம் நிஃப்டி. ஒருவேளை இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 26,100ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர் ஆஃப்டர் 26,175ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி. இது பேங்க் நிஃப்டி தானே இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது 5 minutes கேண்டில் இருக்குது. நான் வந்து 1 hour கேண்டில் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 59,150, 59,150க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 58,800 வரைக்கும் வரலாம். ஒருவேளை இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 59,600, தென் 59,800. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.